வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ட்பிரஸில் மெயின் மெனு சப் மெனு க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது, இப்போ நம்ம வெப்சைட்டுக்காக ஒரு லோகோ டிசைன் பண்ண போகிறோம். அந்த லோகோ டிசைன் எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்த்து அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுப்பலாம். நியூ ஃபைல் போவோம். ஃபோட்டோஷாப்பில் நியூ ஃபைல் போயிட்டு எனக்கு வித் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 150 இருந்தால் போதும். சாரி 150 ஒரு 500, ஹைட் ஒரு 200 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 72 ரெசல்யூஷன் இருந்தால் போதும். நான் ஓகே கொடுக்குறேன். இந்த சைஸில் நம்ம ஒரு வெப் டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வெப் டிசைன் லோகோ டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுக்கிறேன், நியூ லேயர் போடுறேன், ஃபில் எதுவுமே கிடையாது. பார்டர் மட்டும் தான் கொடுக்குறேன். எப்போதுன்ற அளவுக்கு கொடுத்துட்டு ஓகேங்களா, என்டர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதில் வந்து லேயர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். செலக்ட் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தா போகலை, நான் வந்து இரேசர் வச்சு அழிச்சிட்றேன். ரைட் அதை டில் பண்ணி விட்றேன். என்டர் கொடுக்குறேன். ரெக்டாங்கிள் டூல் போகிறேன். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைகிறேன். இதுக்கு ஃபில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுக்குறேன். இல்லை இஃப் யூ வாண்ட் எனி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு டிஃபால்ட்டாக தயாரிக்கிறதுக்காக நான் இப்படி ஒன்று கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு மூவ் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். இப்படி மூவ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிது. டெக்ஸ்ட்டில் போகிறேன். ஓகேங்களா, இது வந்து டெமோன்றதுனால நான் பெருசாக ஃபோட்டோஷாப் எதுவும் டிசைன் பண்ணலை. சிம்பிள் எஃபெக்ட் தான் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு லோகோ. ஸோ நான் பேக்ரவுண்ட் தூக்குறேன், ஃபைலில் போகிறேன், சேவ் ஆஸ் பிஎன்ஜியாக சேவ் பண்ணுங்கள் எப்போ பண்ணாலும். லோகோலாம் பிஎன்ஜி தான் கரெக்டாக இருக்கும். டைட்டில் வந்து A to Z லோகோன்னு கொடுக்குறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒரு லேகோ டெம்பரரியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெப்சைட்டுக்கு போகிறேன். இங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்மின் போகிறேன். ரெண்டு விதமாக அட்மின் போகலாம். நீங்கள் /admin AP WP -admin போட்டு போகலாம். இல்லைனா இங்கே டேரெக்டாக அட்மின் பேஜ் டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஏன்னா நம்ம அட்மினில் லாகின்ல இருக்கோம். கொடுத்துட்டு நியூஸ் பேப்பர் போங்க, தீம் பேனல் போங்க.
ஹெட்டரில் இருக்கான்னு பார்த்துங்க. மெயின் மெனு போங்க, சாரி லோகோ அண்ட் ஃபேபிகான் போங்க, அப்லோட் போங்க, செலக்ட் அப்படி பண்ணி செலக்ட் ஃபைல்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு A to Z நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். A to Z லோகோ கொடுங்க. ஃபுட்டர் ஒன்று பண்ணுங்கள். அதேமாரி சேவ் ஃபைல் கொடுங்க. வியூ பாருங்கள். பட் நம்ம பண்ண சைஸ் எதுன்னு தெரியாது, ஆனால் இந்த இடத்துக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஓகேங்களா, A to Z சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்ற லோகோ இங்கே செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம பண்ணது தான். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டர் இந்த இடத்துல நம்ம வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் பேனல் வந்துடுங்க. டேஷ்போர்டு வந்துட்டு ஃபுட்டர் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஃபுட்டர் இன்ஃபோ கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ஃபுட்டர் லோகோவில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். எப்படின்னா சேவ் செட்டிங் கொடுங்க. இப்போ வெப்சைட்டை போய் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம லோகோ எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றத இந்த ஒரு ஸ்மால் வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வெப் டிசைன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் லைனாக வர காத்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.